வெல்கம் டு வெற்றிவாக யூடியூப் சேனல். நான் உங்கள் சுல்ஃபிகர். தமிழ்நாட்டில் பப்ளிசிட்டி ஆகணும், மக்கள் மத்தியில் பப்ளிசிட்டி ஆகணும் அப்படின்னா ஆம்பளையா இருந்துச்சுன்னா ஏதாவது லூஸ்தனமா பைத்தியக்காரத்தனமா ஏதாவது வீடியோ போட்டு ஏதாவது டான்ஸ் பண்ணி இந்த மாதிரி பண்ணால் பப்ளிசிட்டி ஆகலாம். பெண்களாக இருந்தால் தங்களுடைய உடல் பாகங்களை காமிச்சு ஆபாசமாக பேசி கொஞ்சம் கவர்ச்சியாக ஏதாவது பண்ணால் பப்ளிசிட்டி ஆயிரும். அரசியலில் பப்ளிசிட்டி ஆகணும்னா இன்னைக்கு ஒரு புது ட்ரெண்ட் உருவாகிருக்கிறது. எப்படின்னா, தமிழக வெற்றி கழகத்தை பற்றியோ தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் தளபதி அவர்களை பற்றியோ ஏதாவது பேசினா உடனடியாக ட்ரெண்ட் ஆயிடலாம். ஸோ அந்த மாதிரி ட்ரெண்ட் ஆகுறதுக்காகவே இன்னைக்கு ஒரு சில கூட்டங்கள் இருக்கிறது. அவர்கள் சமுதாயத்தின் பேர்ல மதத்தின் பேரை சொல்லி அது மூலமாக இன்னைக்கு ட்ரெண்ட் ஆகக்கூடிய வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. பிரபலமாகிறதுக்கு, பப்ளிசிட்டி ஆகிறதுக்கு. அந்த அடிப்படையில் தான் நீங்க செய்தி பார்த்துருப்பீங்க. நேற்றைக்கும் இன்னைக்கும் இஸ்லாமிய அமைப்பு, அதாவது தமிழ்நாடு சுன்னத் ஜமாத் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு தளபதியை கைது செய்யணும்னு சொல்லி சென்னை மாநகர ஆணையாளரிடம் புகார் கொடுத்திருக்காங்க. நோன்பு நோட்டை, அதாவது நோன்பாளிகளை தளபதி அவர்கள் வந்து அசிங்கப்படுத்திட்டாரு. நோன்பு நோட்டு இருந்த மக்கள், டயர்டா இருந்தவங்க எல்லாம் பிடிச்சி தளபதியினுடைய பவுன்சர்கள் வந்து தாக்கிட்டாங்க, அடிச்சுட்டாங்க, முஸ்லிம்களை வந்து அவமானப்படுத்திட்டாங்க. புஷி ஆனந்த் வந்து அந்த பாசை கிழிச்சு போட்டவங்க உண்மையான முஸ்லீம் கிடையாது, இப்படிலாம் செஞ்சுட்டாங்க. அதன் காரணமாக அவர் மேல அவரை கைது செய்யணும், நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி ஒருத்தர் போய் மாநகர காவல் ஆணையாளரிடம் ஒரு புகார் மனுவை கொடுத்துட்டு வெளியே வந்து ஒரு ஊடகத்தை சந்திச்சு ஒரு பேட்டியை கொடுக்கிறார். பயங்கர வீராவாசமா பேசுறாரு. ஸோ இதை பத்தி தான் இந்த வீடியோலாம் நம்ம தெளிவா பேசியிருக்கிறோம். இந்த வெற்றிவாக யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். ஸோ நானும் இந்த செய்தியை வந்து நேற்றைக்கு பார்த்த உடனே ஒருவேளை புகார் கொடுத்தவங்க ஒருவேளை தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் அமைப்பை சேர்ந்தவங்களாக இருப்பாங்களோ, அல்லது எஸ்டிபின்னு சொல்லக்கூடிய அந்த கட்சியை சேர்ந்தவர்களாக இருப்பார்களோ, அல்லது தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தை சேர்ந்தவர்களாக இருப்பார்களோ, அல்லது ஏகத்துவ முஸ்லிம் ஜமாத்தை சேர்ந்தவர்களாக இருப்பார்களோ, அல்லது ஜாக் அப்படின்னு சொல்லி ஒரு அமைப்பு இருக்கு, அதை சேர்ந்தவங்களா இருப்பாங்களோ, இல்ல நம்மளை தொடர்ந்து விமர்சனம் செய்து வருகிறார் தடா ரஹீம், அவருடைய இந்திய தேசிய லீக்கா இருக்குமோ? ஸோ ஏன்னா இவங்கெல்லாம் தான் சமூக களத்துல மக்களுக்காக, சமுதாயத்திற்காக உழைக்கக்கூடியவர்கள், போராட்ட களங்களை கட்டமைக்கக்கூடியவர்கள். முஸ்லிம்களுக்கு ஒரு பிரச்சனைனா இவர்களுடைய பங்களிப்பு அங்கே இருக்கும். நமக்கு கருத்து வேறுபாடுகள் 1000 இருக்கும். இப்போ தடா ரஹீம் எல்லாம் நம்மளை ரொம்ப விமர்சனம் செய்யக்கூடியவர்கள். நம்ம மேக்சிமம் சொன்னா எல்லாருமே திமுக ஆதரவாளர்களாக இருக்கக்கூடியவர், திமுக கூட்டணியில் இருக்கக்கூடியவர்கள் தான். ஸோ அவங்க எல்லாம் வந்து நம்மளை எதிர்ப்பாங்க. ஆனா எதிர்ப்பை தாண்டினா கூட அவருடைய பங்களிப்பு இந்த சமூகத்துக்கு இருக்கு அப்படிங்கிறத உணர்ந்தவனா. ஸோ இவங்களாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தா தமிழ்நாடு சுன்னத் ஜமாத் அப்படின்னு சொல்லி ஒரு அமைப்பு. நான் உடனே என்னடா இது, இப்படி ஒரு பேரை நான் கேள்விப்பட்டதில்லை, இப்படி ஒரு ஆளை நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது, திடீர்னு யாரு புதுசா வந்து இது பண்றாரே, ஒருவேளை இதுக்கு முன்ன நமக்கே தெரியாம இவங்க நிறைய சம்பவங்கள் எல்லாம் செஞ்சிருப்பாங்களோ, சரி அந்த தமிழ்நாடு சுன்னத் ஜமாத் அப்படி என்னதான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கூகுள்ல சர்ச் பண்ணா ஒரு பொட்டி செய்தி கூட அந்த அமைப்பை பத்தி கிடையாது. இன்றைக்கு தளபதி அவர்களை பத்தி அவர்கள் பேசின அந்த புகார் கொடுத்தது, அந்த பேட்டி கொடுத்தது, இதை தாண்டி ஒரு பெட்டி செய்தி கூட இவர்களை பத்தி கிடையாது. இவங்களுக்குன்னு ஒரு முகநூல் கணக்கு, இன்ஸ்டாகிராம் கணக்கு இருக்கு. சரி, அது உள்ள போயாவது இவங்க அப்படி மக்களுக்கு என்ன நல்லது செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி போய் பார்த்தா அங்கேயும் ஒண்ணும் இல்லை. அப்ப திடீர்னு என்னடா இந்த ஒரு விஷயத்துக்கு, தளபதியினுடைய நிகழ்ச்சி முடிஞ்சு 2 நாள் ஆகுது, நேற்று வரைக்கும் நம்மளை எதிர்த்தவர்கள், விமர்சனம் செய்த முஸ்லிம் தலைவர்கள் கூட ஒரு சில பேர் நம்மளை ஆதரிச்சு பேசுறாங்க. தளபதியினுடைய இந்த இஃப்தார் விருந்தை வந்து ஆதரித்திருக்கிறார்கள், ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த ஆளு யாரு 2 நாள் கழிஞ்சு வந்து புகார் கொடுக்கிறாரே, இவருக்கு என்ன தேவை இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா அவருக்கு எந்த தேவையும் இல்லை. அவருடைய ஒற்றை தேவை என்னன்னா பப்ளிசிட்டி ஆகணும். ஏன்னா என்னைய பத்தியும் ஒரு செய்தி சமூக ஊடகங்கள்ல வரணும் அப்படிங்கிறது அவருடைய நோக்கம். இந்த ஊடகங்கள்ட்ட நாம கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா, அவர்கள் எல்லாம் வேற ஏதாவது நிகழ்ச்சிகள் நடத்திட்டு ஒரு செய்தி கொடுத்தா அதை பொட்டி செய்தியா கூட போடுறது கிடையாது. இன்றைக்கு தளபதியை பத்தி ஒரு செய்தின்னு சொல்லி வந்த உடனே, ஒரு புகார் கொடுத்துட்டு ஒரு பிரஸ் மீட் கொடுத்த உடனே எந்த அடிப்படையில இந்த செய்தியை நீங்க பரப்புறீங்கன்னே தெரியல. இப்படி செய்தி பரப்புறதுனால இது சமூகத்துல எப்படிப்பட்ட இம்பாக்டா உருவாக்கும் அப்படிங்கிறதும் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. சும்மா யாரோ ஒருத்தர் வந்து பிரஸ் மீட்டை கொடுத்த உடனே ஜஸ்ட் அதை தூக்கி செய்தியா போட்டு அதை ஒரு பரபரப்பாக்கி அதுல வந்து ஒரு சமூகத்துக்கு இடையே ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய வேலையை இந்த ஊடகங்கள் தெளிவா செய்து, ஊடகங்கள் வந்து இந்த பிள்ளையும் கிள்ளி தொட்டிலையும் ஆட்டக்கூடிய வேலையை தெளிவா பண்றாங்க. அது நமக்கு நல்லாவே புரியுது. சரியா? அதை வந்து இன்னைக்கு அதே மாதிரி பண்ணியிருக்காங்க. இந்த தமிழ்நாடு சுன்னத் ஜமாத்னு சொல்லக்கூடிய இந்த அமைப்பு இன்னைக்கு இவ்வளவு கோவப்பட்டு வீராவாசமா வந்து அவருடைய பேட்டியில செமையா பேசிட்டார். நாம இவங்கள்ட்ட எல்லாம் ஒரு சில கேள்விகள் கேட்க வேண்டியிருக்கு. ஏன்னா இவங்களுடைய முகநூல் பக்கத்தை நான் பார்த்தேன்.
முகமது நபி அவர்களை பத்தி இழிவாக நுபூர் சர்மான்னு சொல்லி ஒரு பெண் பேசினாங்க, பிஜேபியை சேர்ந்தவர். இவர்கள் ஏதாவது எதிர்வினை ஆற்றி இருக்கிறார்கள் பார்த்தேன். அதை பார்த்து இவங்களுக்கு கோபம் வந்துட்டா அப்படின்னு பார்த்தா அதை பத்தி எதுவுமே செய்யல. வட இந்தியாவில் மாட்டிறைச்சியின் பெயரால் முஸ்லிம்கள் அடித்து கொலை செய்யப்பட்டார்கள். அதை பத்தி இவர்கள் ஏதாவது பேசியிருக்காங்களா? அதற்காக இவர்கள் எங்கேயாவது குரல் கொடுத்திருக்கிறாங்களா, பொங்கி இருக்காங்களான்னு பார்த்தா இல்ல. முஸ்லிம்களுடைய வீடுகள் வட இந்தியாவில் மாட்டுக்கருத்தை சொன்னார்கள் அப்படிங்கிறதுக்காகவே அவருடைய வீடுகள் புல்டோசரால் இடித்து தரைமட்டமாக்கப்பட்டது. எதிராக ஏதாவது பொங்கி இருக்காங்களான்னு பார்த்தா இல்ல. முஸ்லிம்களுடைய பள்ளிவாசல்கள், பல பள்ளிவாசல்கள் இடித்து தரைமட்டமாக்கப்பட்டது. அடுத்தடுத்த பள்ளிவாசல்களுக்கு பிரச்சனையை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அதற்கு ஏதாவது இவங்க பேசியிருக்காங்களான்னா இல்ல. தமிழ்நாட்டில் திருப்பரங்குன்றத்தில் முஸ்லிம்களுடைய வழிபாட்டு தலங்களை அப்புறப்படுத்துவதற்கும் முஸ்லிம்களுடைய வழிபாட்டு தலத்துக்கும் ஒரு பிரச்சனை வருது. சமூக நல்லிணக்கத்துக்கு ஊர் விளைவிக்கக்கூடிய ஒரு சம்பவம் வருது. அதற்கு ஆதரவாகவாது அதை பார்த்து கொந்தளித்து யார் மேலேயோ இவங்க ஒரு ஹெச்ராஜா மேலேயோ ஒரு அண்ணாமலை மேலேயோ ஒரு புகாரை கொடுத்திருக்காங்களான்னா அதுவும் கிடையாது. சரி, அதுதான் கிடையாது. முஸ்லிம்களுடைய நல்வாழ்வுக்காக, கல்விக்காக, வேலை வாய்ப்புக்காக, முஸ்லிம்களுடைய உரிமை சார்ந்த போராட்டங்களை ஏதாவது முன்னெடுத்திருக்காங்களான்னா அதுவும் கிடையாது. சரி, அதுதான் கிடையாது. ஏதாவது 2 பிள்ளைங்களுக்கு முஸ்லிம்களுடைய கல்வி செலவுக்கு ஒரு நலத்திட்ட உதவி, மருத்துவ செலவுக்கு ஏதாவது நலத்திட்ட உதவி, இந்த மாதிரியாவது ஏதாவது செஞ்சிருக்காங்களான்னா அதுவும் கிடையாது. தொப்பி, ஒரு தாடி, ஒரு லெட்டர் பேடு, ஒரு இஸ்லாமிய பெயர் போட்ட ஒரு கட்சி அமைப்பு இருந்துட்டா நினைப்பெல்லாம் என்னன்னா ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமூகத்துக்கும் நாங்க தான் அத்தாரிட்டி அப்படின்னு எல்லா அமைப்பும் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கு. ஆனா களம் அப்படிங்கிறது வேற. முஸ்லிம்கள் தெளிவாக இருக்கிறார்கள், யாரை ஆதரிக்கணும், யாரை எதிர்க்கணும் அப்படின்னு சொல்லி தெளிவாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். தளபதி அவர்களுக்கு இந்த நோன்பு இஃப்தார் நிகழ்வு ஒரு பெரிய பிளஸ்ஸா மாறிட்டு, அவர் மேல சில மாட்டு கருத்து இருந்தவர்கள் கூட அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சூழல்ல உருவாகுறாங்க. சோ அதனால வாக்கு வரும், தளபதி விஜய் அவர்கள் தொப்பி போட்டோம்னா முஸ்லிம்கள்லாம் ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்னு நம்ம சொல்ல வரல. ஏன்னா எல்லாருமே அதை செய்யறாங்க. இருந்தாலும் ஒரு நெருக்கம் உருவாகி இருக்கிறது இல்லையா, முஸ்லிம் சமூகத்தோட ஒரு நெருக்கம் உருவாகி இருக்கிறது. இது இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆளும் திமுகவுக்கு பிடிக்கல. அதனால திமுக என்ன பண்ணுதுன்னா எங்கெங்கேயாவது எவனாவது இருக்கக்கூடிய ஒருத்தரையா சில்லறையை கொடுத்து எதையாவது நீங்க பேசுங்க, ஏதாவது கிளப்புங்க அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் இவங்க எல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா இன்னைக்கு போய் பேசி ஒரு பப்ளிசிட்டி ஆன ஒன்னா திமுக நேர கூப்பிட்டு வாங்க வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் 2 சீட்ல நீங்க இல்லுங்க அப்படின்னு சொல்லுவாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஏதாவது வேலைகளை செய்யறது ஒன்னும் நடக்காது. ஏற்கனவே அங்கேயே எக்ஸ்ட்ரா லக்கேஜா 3 பேர் இருக்கிறாங்க, அவங்களுக்கே ஒழுங்கா சீட்டு கொடுக்க மாட்டாங்க. அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல இன்னும் கூடுதலாக நாங்க ஜால்ரா அடிச்சு ஒன்னும் கிடைக்காது. தேர்தல் நேரத்தில் நீங்க போய் ஒரு லெட்டர் பேட கொடுத்து இந்த கட்சி ஆதரவுன்னு கொடுத்தா ஒரு பாக்கெட் மணி 10,000 ரூபாய் கொடுப்பான். அதை தவிர உங்களுக்கு ஒண்ணுமே கிடைக்காது. அப்படி இருக்கும்போது எதுக்கு இது தேவையில்லாத வீண் வேலை? எதுக்கு இப்படி ஒரு வீண் வேலை? அது உங்களுடைய அரசியல் புரிதல் இருந்துச்சுன்னா நீங்க தனியா போராடலாம், தனியா பேசலாம். அதை ஒரு சமூகத்தோடு எப்படி இணைச்சு பேச முடியும்? இந்த சமூகம் உங்களுக்கு அத்தாரிட்டி கொடுத்திருக்கிறா, எங்க சார்பா நீங்க பேசுங்கன்னு சொல்லி இருக்கிறா, அல்லது அந்த கூட்டத்தில் பங்கெடுத்த மக்கள் அவர்கள் கஷ்டப்பட்ட உடனே நேர உங்க வீட்டு வாசல்ல செய்யது கௌசன்னே எங்களுக்கு இப்படி அநியாயம் நடந்துட்டு நீங்க வாங்க தட்டி கேளுங்க, காவல்துறையில புகார் கொடுங்க அப்படின்னு யாராவது சொன்னாங்களா? அந்த நிகழ்ச்சி 3000 பேருக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டது. அந்த 3000 பேருக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டது. மாவட்டத்துக்கு 5 பேருக்கு பாசு, முழுக்க முழுக்க முஸ்லிம்கள் தான் அதுல கலந்து கொள்ளணும் அப்படிங்கிறத ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாங்க. நமக்கும் அழைப்பு உண்டு, ஆனா போக முடியல. அப்ப மாவட்டத்துக்கு 5 பேருக்கு பாஸ், அந்த பாஸ் இருக்கக்கூடிய மக்கள் மட்டும்தான் உள்ள போயிருக்கிறாங்க. அப்ப அழைப்பு கொடுத்து யாரையும் அவமானப்படுத்தல, அழைப்பு கொடுத்தவர்களை உள்ள அனுமதிச்சிருக்கிறார்கள். பாஸ் இருந்தவர்கள் உள்ளே வந்தாங்க, பாஸ் இல்லாம நிறைய பேர் வந்தாங்க. அதே மாதிரி தளபதியினுடைய ரசிகர்கள், கட்சிக்காரர்கள் அப்படி கொஞ்சம் கூட்டம் வந்துச்சு. அப்ப பாஸ் இருந்தவங்களை உள்ள அனுப்பிட்டாங்க. பாஸ் இல்லாம வந்தவர்களை அவர்களும் இவர்களும் சேர்ந்து வரும்போது ஒரு சில இடங்கள்ல அவங்கள உள்ள அனுப்ப முடியல. ஒண்ணு. இன்னொன்னு, அது ஒரு திறந்த வழி மைதானமாக இருந்த காரணத்தினால அந்த சைடுல கண்ணாடி அதெல்லாம் உடைச்சிட்டு கொஞ்சம் பேர் வந்துட்டாங்க. இது ஒரு கட்டுக்கடங்காத ஒரு கூட்டம். இதை நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் என்ன செய்ய முடியும்? அவங்களால முடிந்த அளவுக்கு நீட்டா அந்த நிகழ்ச்சியை நடத்தியிருக்காங்க. அப்போ அப்படி செய்யும் போது அதை வச்சுக்கிட்டு அதுல அந்த கலந்து கொண்டவங்களோ அதுல வந்தவங்களோ யாருக்குமே எந்த புகாரோ கிடையாது, எந்த பிரச்சனையோ கிடையாது. அப்படி இருக்கும்போது வெளியே இருந்து இந்த சையத் கௌஸ்க்கு மட்டும் என்ன பிரச்சனை வருது? இந்த தமிழ்நாடு சுன்ன ஜமாத் அப்படி ஒரு அமைப்பு சொல்றதுக்கே வெக்கமா இருக்கு. இவங்க சமுதாயத்துக்காகவோ மக்களுக்காகவோ மார்க்கத்திற்காகவோ எதையுமே செய்யாம இன்னைக்கு ஒரு பப்ளிசிட்டிக்காக இன்னைக்கு அந்த அமைப்பு ஃபுல்லா பிரபலம் ஆயிடுச்சு. அப்படி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இங்க யாருமே அவர்களிடம் எதுவுமே சொல்லாத பட்சத்துல இவங்களா பேசுறாங்க. சரி, இவங்களுக்கு ஒரு மோட்டிவ் இருக்குது. அவருடைய முகநூல் பக்கத்தை பார்த்தா இதனுடைய பொதுச் செயலாளர் வேல்முருகன் அவரை சந்திச்ச போட்டோக்கள் இருக்குது. அது மட்டும் இல்ல, ஏற்கனவே இந்த நபர் இப்ப வீடியோ போட்டிருக்காரு இல்லையா,
முஸ்லீம்களை அவமானப்படுத்திட்டாங்க, தாக்கிட்டாங்க. அவர் வந்து ஒரு 7-8 மாசத்துக்கு முன்னாடியே தமிழக வெற்றி கழகத்தை பத்தி அவருடைய முகநூல் பக்கத்துல வந்து தமிழக வெற்றி கழகத்தினுடைய அரசியல் நிலைப்பாட தவறாக விமர்சித்து பேசியிருக்கிறார். அப்ப இவங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, பப்ளிசிட்டி ஆகணும்னா தளபதியை விமர்சனம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி. அப்ப வீடியோ போட்டப்போ அது பெரிய அளவுல ரீச் ஆகாத உடனே நேரடியாக பப்ளிக்ல வந்து ஊடகங்களை கூட்டி செய்தியை சொல்லிட்டு மாநகர ஆணையாளருக்கும் புகார் கொடுத்த உடனே இது வேற மாதிரி செய்தியாக பரவும் அப்படின்னு சொல்லிதான் இவங்களுடைய எண்ணம். சோ இது வந்து அவர்களுடைய சொந்த சுய லாபத்துக்காக செஞ்சாலும் இதுல சமுதாயத்தை இழுத்து பேசுறதுனால இந்த சமுதாயத்திற்கு கெட்ட பேர் ஏற்படும்ன்ற கொஞ்சம் கூட அறிவில்லை. பல பேர் கேட்கிறாங்க, என்னடா ஒரு இஃப்தார் நிகழ்வுல கலந்துகிட்டாரு, அதுக்கு போய் இவ்வளவு விமர்சனம் பண்றாங்களா அப்படின்னு சொல்லி. அந்த நபர்களிடம், அந்த என்னுடைய இஸ்லாம் அல்லாத மாட்டு மதத்தை சேர்ந்த நபர்களிடம் ஒரே ஒரு விஷயம் தான், இந்த ஆளெல்லாம் யாருன்னே சமுதாயத்துக்கு தெரியாது, சும்மா ஏதாவது பப்ளிசிட்டிக்காக வந்துட்டு இருக்கிறாங்க. சமுதாயம் இவர்களை ஆதரிக்கவில்லை, இவர்கள் பின்னால் சமுதாயம் கிடையாது. வெறும் ஒரு லெட்டர் பேடை வச்சுக்கிட்டு பஞ்சாயத்து பண்றதுக்கும் கட்ட பஞ்சாயத்து பண்றதுக்கும் காசு சம்பாதிக்கிறதுக்கும் அதுக்காகவே வச்சிருக்கக்கூடிய ஒரு கூட்டம் தான் இவங்க, தவிர இவர்களால் சமூகத்துக்கு எந்த நன்மையும் கிடையாது. சமூகத்தினுடைய ஜீவாதார பிரச்சனைகளை பற்றியோ சமூகத்தினுடைய நலன் சார்ந்தோ இவர்களுக்கு எந்த புரிதலும் கிடையாது. அதுல சம்பந்தமாக எந்த தேவையும் கிடையாது. இவர்களுடைய வேலை நடக்கணும், இவர்களுடைய பொழப்பு ஓடணும் அப்படிங்கிறத இவர்களுடைய நோக்கமே. அதுக்கு சமுதாயத்தை இழுத்து சமுதாயத்தை ஏதோ உங்க பின்னாடிதான் ஒட்டுமொத்த சமூகம் இருக்கிறது மாதிரி ஒரு பிம்பத்தை உருவாக்குறாங்க. அதற்கு இந்த ஊடகங்களும் துணை போகுது. ஊடகங்களை பொறுத்த வரையிலும் ஊடகங்கள் வந்து இந்த பிள்ளையும் பிள்ளை தொட்டிலையும் ஆட்டக்கூடிய வேலையை தெளிவா பாக்குறாங்க. இன்றைக்கு தளபதியை பத்தி ஒரு செய்தி போடுறது அவங்களுக்கு காசு. ஏன் அப்படின்னா தளபதியை பத்தி ஒரு செய்தி வந்தா எல்லாரும் பார்ப்பாங்க, பிளாஷ் நியூஸா இருக்குது. அதன் காரணமாக எந்த செய்தி அது பாசிட்டிவா இருந்தாலும் சரி நெகட்டிவா இருந்தாலும் சரி, இந்த செய்தியில உண்மை இருக்காங்கிற உண்மைத்தன்மையை கூட ஆராயாமல் செய்தியை போடக்கூடிய வேலையை இந்த ஊடகங்கள் செய்து, இந்த ஊடகங்கள் இந்த தவறுகளை நிறுத்தணும். யாரை நீங்க மக்கள் மத்தியில கொண்டு வரணும், யாரை பிரபலப்படுத்தணும், எந்த செய்தியை போடணும் அப்படிங்கிறது உங்களுக்கே ஒரு தெளிவு இருக்கணும். சும்மா எவன் வேணாலும் செய்தி தந்தாலும் அதை போடணும் அப்படிங்கிற நிலையில இருந்தீங்க அப்படின்னா அது உங்களுடைய ஊடக அறத்துக்கே, அது ஒரு ஊடக தர்மத்திற்கே எதிரான செயல் அப்படிங்கிறத தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். அன்பு சகோதரர்களே, இந்த வீடியோ சம்பந்தமாக உங்களுடைய மேலான கருத்துக்களை பதிவு செய்யுங்கள். இதை பார்க்கக்கூடிய முஸ்லிம்கள் நீங்கள் தளபதியை ஆதரிக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய பேரையும் பதிவு பண்ணி நான் ஆதரிக்கிறேன் அப்படின்னு சொல்லுங்க. இந்த கமெண்டை பார்த்தா எத்தனை பேர் தளபதியை ஆதரிக்கிறார்கள் அப்படிங்கிறது மக்கள் புரிந்து கொள்ளணும். அன்பு சகோதரர்களே, இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. இது இந்த தமிழ்நாடு சுன்னத் ஜமாத் அதை சேர்ந்த அந்த நபர்களுக்கு போய் சேரணும் அப்படின்னா இந்த வீடியோவை ஒவ்வொருத்தரும் இதனுடைய லிங்கை காப்பி பண்ணி உங்களுடைய வாட்ஸ்அப் செய்தித்தளங்கள்ல வாட்ஸ்அப் குரூப்புகளில் ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி.